எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 5 நிமிஷம் தள்ளி போட்டிங்கன்னா அது முடிவு மாறிடுங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, வெளியில் போனீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு போ, கால் இடறுச்சுன்னா ஏதோ சகுன தடை, வந்து உட்காரு 5 நிமிஷம் கழிச்சு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உபகதை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் பஸ்ஸுக்கு அவசரமாக போகிறாரு. பஸ்ஸு போயிடும், அவசரமாக போனால் தான் அந்த பஸ்ஸில் ஏறி டவுனுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவசரமாக போகிறாரு. அவங்க அம்மா காலை இடறிடுச்சுப்பா உட்காருன்னு சொல்லி 5 நிமிஷம் ஆசுவாசப்படுத்தி தண்ணி கொடுத்து அதெல்லாம் போகாது போயிடலான்னு சொல்லி மெதுவாக அனுப்புவாங்க. சரின்னு அந்த ஐயா உட்காந்து 5 நிமிஷம் கழித்து சொம்பில் தண்ணியை வாங்கி 4 மடக்கு குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட் போகிறாரு. அந்த பஸ்ஸு ஒரு வாய்க்கால் ஓரம் சாஞ்சிடுச்சு. நிறைய பேருக்கு அடிபட்டுட்டுது கிளம்புன பஸ்ஸு. அதனால தான் சகுனத்தடை நடந்திருக்கு. பெரியவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி, ஒரு அவசரமாக முடிவு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது கெடுதலில் தான் முடியும். அதனால் ஆற போட்டு ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து கொஞ்சம் நாள் கழிச்சு முடிவு எடுத்திங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்கும். சகுன தடைன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குங்க. ஒரு விபத்து நடக்க போகுது அப்படிங்கிறத அறிகுறி காட்டுச்சு. அதனால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஆறாம்பரை போனார். அங்கே பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு ஜனங்களை ஏற்றிக்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் போகிற நேரத்தில் முனையிலே நிலத்தடு மாதிரி வாய்க்காலில் கவுந்துருச்சு. அது ஒத்தையடி பாதை, கிராமம் இல்லையா, அதனால் அவருக்கு இன்சிடெண்ட் நடந்தது தவிர்க்கப்பட்டது. அதனால் அவசரப்படாதீங்க, நிதானமாக இருங்க.